ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த சத்யநாராயண திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி. ஐயனே, இன்றைக்கி காலையில் கன்னிமூல கணபதிக்கு அபிஷேகம் பண்ணும்போது சித்தன் ஆசி கூறும்போது மூடா காட்சியாக நீங்கள் எனக்கு கொடுத்த காட்சி. கன்னிமூல கணபதியில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அகத்திய பெருமானா நீங்கள் தெரிஞ்சிங்க. அடுத்து நரசிம்ம பெருமாள் தெரிஞ்சார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேய பெருமாள். இந்த 3 பேரும் நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்தீங்க. இந்த காட்சி உங்கள் திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. தன் துதிக்கையில் சிவசபை ஏந்தி நெற்றியில் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான ஆணைமுகனுக்கு எடுகின்ற அபிடேக நிகழ்வுதனில் சித்தனவன் சாற்றிய சர்க்கரை பாவு கலந்த நல் தீர்த்த அபிடேக நிகழ்வுதனிலும் உயர்வான காட்சி. மூவாற்றலின் அற்புதமான நிலை அது. அம்மூவாற்றலும் அமர்ந்திருந்தது கன்னிமூல ஆணைமுகன் மேல். கன்னிமூல ஆணைமுகன் அமர்ந்திருந்தது சிவமகா வாழை சித்தன் நெற்றி சுழுமுனையில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவன் சுமந்து நின்ற ஆணைமுகனை சுமந்து நின்ற அற்புதமான ஆற்றல்களை கண்டவனே சிவசபையினுடைய பேராற்றல் அவனே என்னும் சூட்சமத்தை உரைக்கின்ற வினாவாய் உயர்வாய்தனிலிருந்து உயர்வாய் தொடுத்த வினாவிற்கு யாம் உயர்வாய் ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அவர் எங்கே? சிவகுமார் எங்கே? போயிட்டு எங்கே?